நான் ஒருபோதும் பதவிக்கு ஆசைப்பட்டது கிடையாது. தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விலகியவுடன் பல கட்சிகளில் இருந்தும் எனக்கு அழைப்பு வந்தது. ஆனால் உடனே எந்த முடிவையும் எடுக்கவில்லை. 15 ஆண்டுகளாக திமுகவில் களப்பணி செய்து வந்த என் அம்மா நான் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த பிறகு என்னுடைய அரசியல் பயணத்திற்காக தனது அரசியல் வாழ்க்கையை இழக்க தயாராக இருந்தார். நான் தமிழக வெற்றி கழகத்தில் இருந்தபோது திமுக மீது கடும் விமர்சனங்களை வைத்துள்ளேன். ஆனால் ஒருபோதும் என் மீதோ என்னுடைய குடும்பத்தின் மீதோ தனிப்பட்ட முறையில் அவதூறு பரப்புவதோ மிரட்டுவதோ என்று எதுவும் நடந்தது கிடையாது என்ற கருத்தை கருத்தியலாகவே எதிர்கொண்டனர் அந்த கட்சியினர். சில காலங்களாக ஒரு கட்சி என் மீது என் குடும்பத்தையும் தரக்குறைவாக சமூக வலைதளங்களில் பேசி வருவதை பார்த்தேன். அவர்களுக்கு ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். கருத்தை கருத்தால் எதிர்கொள்வோம் என்று தமிழக வெற்றி கழகத்தினரை மறைமுகமாக குறிப்பிட்டு தெரிவித்துள்ளார். மேலும் தன்னுடைய மக்கள் பணிக்கு எந்த இடையூறும் வராது என்றும் தொடர்ந்து களத்திலிருந்து செயல்பட செந்தில் பாலாஜி நம்பிக்கை தந்துள்ளதாகவும் வைஷ்ணவி தெரிவித்துள்ளார்.